எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணலாமா, என்ன மாதிரி பண்ணால் எனக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டயட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவலும் கண்ட்ரோலாக இருக்கும், நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்கவங்க டயட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ் எடுத்துக்கும் போது அதை ப்ராப்பர் டைமிங்கில் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களோட மீலில் வந்து கண்டிப்பாக அதில் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி இருக்கணும், கார்ப்ஸும் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வெஜிடபிள்ஸும் நிறைய ஃபைபர் இருக்காமல் பார்த்துக்கோங்க. நான் டயட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேறு விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒன் டைமுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ரெகுலர் காலையிலே பண்ணுங்கள். இல்லை ஈவினிங் பண்ணால் நம்ம ஈவினிங் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிளேட் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஒரு பிளேட்டை பிரித்து எப்படி சாப்பிடணும்னு, அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதே மாதிரி ரொம்ப கேப் விடாமல் ப்ராப்பர் டைமுக்கு உங்கள் ஃபுட்டை எடுத்துக்கோங்க. உங்கள் பாடியை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டயட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி டயபெட்டிஸ் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.